ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் சாய் லைஃப் சயின்சஸோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் எங்கள் ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா நீங்க எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி ஜனவரி 1999 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேல இந்த ஃபீல்ட்ல இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. முக்கியமா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியா இருக்காங்க. ஒரு பார்மாசிட்டிக்கல் ப்ராடக்டை வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராசஸ், ரிசர்ச், ட்ரையல்ஸ் எல்லாமே இந்த கம்பெனி பார்த்து கொடுத்துட்டு இருக்காங்க. மேக்சிமம் அவங்க ரெவன்யூ வந்து அவுட் சைட் இந்தியால இருக்கு. யூஎஸ் அண்ட் யூகேலயும் உங்க லெபார்டரிஸ் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி 2022 டோட்டல் ரெவன்யூவா 869 கோடி பார்த்திருக்காங்க. 2023 அது 1217 கோடியா உயர்ந்திருக்கு. 2024 அது 1465 கோடியா உயர்ந்திருக்கு. இந்த 6 months ஃபினான்ஷியல் இயர் 2025 இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 675 கோடி அளவுக்கு இருக்கு. ஓவராலா இவங்க ரெவன்யூ க்ரோத் பார்க்கும்போது 2022 to 23 ஆல்மோஸ்ட் 40%, 23 to 24 வெறும் 20% அளவுக்கு தான் இவங்க ரெவன்யூ உயர்ந்திருக்கு. இவங்களோட எபிட்டா மார்ஜின்ஸ் எவ்வளவு growth இருக்குன்னா 22 to 23 39%, 23 to 24 64% அளவுக்கு உயர்ந்திருக்கு. மேக்ஸிமம் இவங்களோட ஆபரேஷனல் காஸ்ட் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ எபிட்டா மார்ஜின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 15, 14, 20% வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2024 ஃபினான்ஷியல் இயர்லயும் 6 month ஃபினான்ஷியல் இயர் 2025லயும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இந்த கம்பெனிக்கு எப்படி இருந்திருக்குன்னா 2022 9 கோடி, 2023 16 கோடி, 2024 வந்து 109 கோடி அளவுக்கு வந்து ப்ராஃபிட் பார்த்திருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களோட ப்ராஃபிட் CAGR 264% அளவுக்கு இருந்திருக்கு. 6 months ஃபினான்ஷியல் இயர் 2025 இவங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 28 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. இயர் ஆன் இயர் growth பார்க்கும்பொழுது 2022 23 ப்ராஃபிட் 60%, 23 to 24 729% அளவுக்கு உயர்ந்திருக்கு. பேட் மார்ஜின்ஸ் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப பெரிய பேட் மார்ஜின்ஸ் வந்து இல்லைங்க. 22 23 1% தான் பேட் மார்ஜின்ஸ் இருந்துச்சு. 2024 அது வெறும் 5.65% இருக்கு. Q1 ஃபினான்ஷியல் இயர் 25 அது 4.15% அளவுக்கு இருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 10.26%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 8.49% இருக்கு. நெட் டெப்ட் பர் ஈக்விட்டி 0.73 இருக்கு. 720 கோடி ரூபாய் எடுத்து கடன் அடைக்க போறதா இந்த ஐபிஓ வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட வந்து நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் 53 ரூபாய் 83 பைசா அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா டிவிஸ் லெபார்டரிஸ், சுவன் பார்மாசிட்டிக்கல், சின்ஜின் இன்டர்நேஷனல் லிமிடெடா இருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த கம்பெனியோட சாய் லைஃப் சயின்சஸ் அவங்களோட ரெவன்யூ வந்து 1465 கோடியா இருக்கு. ஸோ லிஸ்டட் பிளேயர்ஸை கம்பேர் பண்ண சொல்லுவாங்க ஆல்மோஸ்ட் 3வது பொசிஷன்ல இருக்காங்க. இவங்களுக்கு தான் வந்து சுவன் பார்மாசிட்டிக்கல் லிமிடெட் வந்து இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் வந்து 11 to 13 December 2024. ஐபிஓ பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 522 ரூபாய் 549 ரூபாய் ஒரு ஷேர் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ 950 கோடி. ஆஃப் ஆஃப் ஆசில் கிட்டத்தட்ட 2000 கோடி அளவுக்கு இருக்கு. டோட்டல் ஐபிஓ சைஸ் வந்து 3000 கோடி அளவுக்கு இருக்கு. லாட் சைஸ் 27 ஷேர் 14,823 ரூபாய் இருக்கு. பேஸ் வேல்யூ 1 ரூபாய் பெர் ஷேர். ரீட்டைல் அலோகேஷன் 35%. லிஸ்டிங் ஆன் NSE அண்ட் BSE. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் 16 December 2024. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட் 17 December 2024. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட் 17 December 2024. ஐபிஓ லிஸ்டிங் டேட் 18 December 2024 இருக்கு. இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இந்தியன் CRDMO பிசினஸ் வந்து கான்ட்ராக்ட் ரிசர்ச் டெவலப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியா இருக்காங்க. எதனாலனா இவங்க ரெவன்யூ CAGR எபிட்டா CAGR கம்பேர் பண்ண சொல்லும்போது 2022 to 24. அதுக்கப்புறம் இல்லாம இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோல 170 இன்னோவேட்டர் பார்மாசிட்டிக்கல் ப்ராடக்ட் இருக்கு. அதுல 38 ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 28 கமர்ஷியல் ட்ரக்ஸுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸா வந்து இருக்கு. மேக்ஸிமம் இவங்க சப்ளை பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மோர் தென் 1 பில்லியன் ரெவன்யூ பாக்குற ப்ராடக்ட்ஸா தான் இருக்கு. ஸோ ஓவராலா இந்த கம்பெனி சர்வீஸ் பண்ண கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2019 29 இருந்தது. 60 வந்து 2024 ஆஃப் இயர் ஃபினான்ஷியல் இயர் 2025 உயர்ந்திருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனிக்கு ஒரு லாஸ் மேக்கிங் சப்சிடரி இருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இவங்க கண்ட்ரோல்ல டைரக்ட் கண்ட்ரோல்ல இல்லைன்னு அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஷேர்ஸை வந்து பிளட்ஜும் பண்ணிருக்காங்க சில லெண்டர்ஸ் கிட்ட. ரெகுலேஷன் ரிஸ்க் இந்த மாதிரி கம்பெனில இருக்கு. ஏன்னா US FDA UKA இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெகுலேஷன்ஸ் ரிஸ்க் ஏதாவது போட்டாங்கன்னா
பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட கொஞ்சம் ஷேர் பிரைஸ் மூவ்மெண்ட் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க சப்ளை பண்ற பார்மா கம்பெனிஸ் ஏதாவது பேட்டன் இன்ஃப்ரிஞ்ச்மென்ட் ரிஸ்க் வந்து பண்ணாங்க, அதாவது பேட்டன்ஸ் வந்து வயலேட் பண்ணாங்கன்னா அதனால இவங்க ப்ராடக்ட்ஸ் ஸ்டாப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரீசெண்டா இந்த நோவார்டிஸ் இஷ்யூல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. பிளஸ் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இன்புட் காஸ்ட் ரொம்ப நம்பி இருக்காங்க. மெட்டீரியல் காஸ்ட் ஏதாவது வந்து பிளக்சுவேஷன் இருந்துச்சுன்னா, அதாவது ரா மெட்டீரியல் காஸ்ட் பிளக்சுவேஷன் இருந்துச்சுன்னா இவங்களோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் குறைய வாய்ப்பு இருக்கு. ரீசென்ட் டைம்ல இந்த 2024 இவங்க ப்ராஃபிட் ரெவன்யூ வந்து உயர்ந்திருக்கு சொன்ன பாத்தீங்களா, அதுல இந்த மெட்டீரியல் காஸ்ட் இவங்க கம்மி பண்ணதுனால தான் நல்ல ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து பார்த்திருக்காங்க. அதுவே நீங்க 6 மந்த் ஃபினான்ஷியல் 2024 இந்த 6 மந்த் ஃபினான்ஷியல் 2020 எடுத்து பார்க்கும்போது கூட அவங்க லாஸ் மேக்கிங் ஃபர்மா இருந்திருக்காங்க. இப்ப ப்ராஃபிட் மேக்கிங் ஃபர்மா வந்து மாறிருக்காங்க. அதற்கு காரணம் இந்த ஆபரேஷன் காஸ்ட் மெட்டீரியல் காஸ்ட்டை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணதுனால. இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி லிஸ்டட் பிஎஸ்ஐ யாரெல்லாம் காமிச்சிருக்காங்கன்னா டிவிஸ் லெபார்டரிஸ் 88.6ல இருக்காங்க, சுவென் பார்மாசிட்டிக்கல் 136 டைம்ஸ் இருக்காங்க, சின்ஜின் இன்டர்நேஷனல் 90 டைம்ஸ் earningsல இருக்காங்க. இவங்க கேட்கிற பிரைஸ் டு earning ரேஷியோ ஃபினான்ஷியல் 2024 பேஸ்ல 122 டைம்ஸ் earnings இருக்கு. இது இவங்க விட குறைவா வந்து ரெவன்யூ ஜெனரேட் பண்ற சுவன் பார்மாசிட்டிகல்ஸை விட வந்து கம்மி தான். இதே ஆஃப் இயர் ஃபினான்ஷியல் 2025 கம்பேர், அதாவது ஃபியூச்சர் எஸ்டிமேட் சொல்லி ஒரு கம்பேர் பண்ணுவோம், ஃபார்வர்ட் earnings சொல்லி சொல்லுவோம். அதுல வந்து 91 டைம்ஸ் earnings வந்து கேட்கறாங்க. ஸோ இவங்களோட மார்ஜின்ஸ் ஆனது 1% 2023-24 இருந்ததுலயும் இந்த 5% மார்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா growth 20% இருந்திருக்கு, ஆனா மார்ஜின்ஸ் வெறும் 5% இருக்கிறதுனால இந்த வேல்யூவேஷன்ஸ் நான் கொஞ்சம் ஹையர் சைடா நான் பாக்குறேன். இவங்க இருக்கிற பிசினஸ் மாடல் பிளஸ் இங்க இருக்கிற வந்து இந்த லோ மார்ஜின் பிசினஸ்னால. இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஸோ ஓவராலா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட வந்து 29.80% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா சிஏஜிஆர் எடுத்து பார்க்க கூட 51.32% இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் சிஏஜிஆர் எடுத்து பார்க்க கூட கிட்டத்தட்ட 200% அளவுக்கு இருக்கு. 97% அளவுக்கு ரெவன்யூ வந்து எக்ஸ்போர்ட் ரெவன்யூவா இருக்கு. யூஎஸ்ஏலையும் யூகேலையும் லெபார்டரிஸ் வச்சிருக்காங்க. மினிமம் இந்த கம்பெனி வந்து ஒரு டாப் 10 கஸ்டமர்ஸ் வந்து 12 years ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கிற கஸ்டமர் இருக்காங்க. லாங் ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப் நிறைய வந்து கம்பெனி கூட வச்சிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் கேஷ் ஃப்ளோ இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவா இருக்கு. கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் இந்த கம்பெனிக்கு எவ்வளவு இருக்குன்னா 3.83% லிஸ்டிங் தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. 21 ரூபாய் ஒரு ஷேருக்கு லிஸ்டிங் தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிசினஸ் வைஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஒரு மார்ஜின்ஸ் நல்லபடியா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஆனா வேல்யூவேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து பார்க்கும்போது இந்த கம்பெனியோட மார்ஜின்ஸ் இந்த வேல்யூவேஷன்ஸ் அதாவது 122 டைம்ஸ் earnings ஆனாலும் சரி 91 டைம்ஸ் earnings ஆனாலும் சரி கொஞ்சம் ஹையர் சைடா நான் பாக்குறேன். ஸோ வேல்யூவேஷன்ஸ் கன்சர்ன்ஸ் இருக்கிறதுனால இந்த கம்பெனியை கொஞ்சம் ரிஸ்க் கேட்டகரியில நான் வைக்கிறேன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைஸரோ இல்ல சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைஸரோ மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. நான் சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.